Hi friends, வணக்கம் and welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா மாமா வந்து எலுமிச்சம்பழம் பறிச்சிட்டு வந்திருந்தாங்க. இவ்ளோ எலுமிச்சம்பழத்தை வச்சு என்ன செய்யறதுன்னு யோசிச்சிட்டு இருந்தப்ப தான் சரி லெமன் ஊறுகாய் செஞ்சிரலாம் அப்படினு சொல்லிட்டு யோசிச்சிருக்கேன். நான் எப்படி லெமன் ஊறுகாய் செய்றேன் அப்படிங்கறத உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுதான் நீங்க இந்த வீடியோல பார்க்க போறீங்க. மரத்துல இருந்து பறிக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருக்கிற ரெண்டு சைடையுமே ரெண்டா கட் பண்ணி ஒரு எலுமிச்சம்பழத்தை 8 பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கணும். நான் இப்ப கட் பண்ணி காட்றேன் பாருங்க. அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை வந்து வேற ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கோங்க. நான் சைடு பை சைடா வர்க் இருந்ததனால தம்பி தூங்குற டைம் தான் வர்க் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால பாவக்காய் போட்டு புளிக்குழம்பு மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைடில் கிளறிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தேவையான மிளகாத்தூள் உப்பு அது எல்லாத்தையுமே போட்டு கிளறி பாகற்காயை தனியாக நல்லெண்ணெய் விட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். அப்படி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து அதில் பாகக்காயில் இருக்க கசப்புத்தன்மை வந்து குறைஞ்சிரும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைமு. மாமா கொண்டு வந்த எல்லா எலுமிச்சம்பழத்தையுமே நான் ஒரு வழியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து அங்கிட்டு இங்கிட்டுமா இப்படி குலுக்கி விட்டீங்க அப்படின்னா அது வந்து எல்லா இடத்துலையுமே பரவிடும். நம்ம வந்து இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறோம். அதாவது ஃப்ரிட்ஜுக்குள்ளே இல்லை, தனியாக வெயிலில் காய வச்சு எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து எல்லா இடத்துலையுமே படுற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சரி டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி டீயை சூடு பண்ணி சைடில் டீ குடிச்சாச்சு. இந்த மாதிரி எலுமிச்சங்காயை ஒரு நாளைக்கு 2 டைம் வந்து உப்பு கலந்து மாற்றி மாற்றி பரட்டி விடணும். அல்லாட்டி அது வந்து பூசணம் பூத்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிரும். நீங்கள் இந்த மாதிரி மாற்றி கலந்து விடுறது மூலமாக அது ஒரு ஸ்டேஜ் வரும். நான் அதை வந்து அடுத்த ஷார்ட்ஸ் வீடியோவில் போடுறேன். இப்படி செய்கிறது மூலமாக அந்த ஊறுகாயில் நல்லா உப்பு தன்மை வந்து உள்ளே இறங்கிடும். தண்ணியெலாம் விட்டு நீங்கள் ஊற வைக்கணும் அப்படின்னு இல்லை. ஏன்னா எலுமிச்சங்காயில் உப்பு நம்ம சேர்க்கறது மூலமாக அதில் இருக்கிறது தண்ணியாக வந்துடும் வெளியே. அது வந்து நல்லா ஊறணும். எப்படி காயணும் அப்படிங்கிறத அடுத்த ஷார்ட்ஸில் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் எலுமிச்சம்பழம் வெட்டி இந்த மாதிரி ஒரு மாதிரி கரையாக இருந்துச்சு அப்படின்னா அதை ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி இந்த மாதிரி தண்ணியை விட்டு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னாலே போயிடும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். முழு லெமன் ஊறுகாய் எப்படி போடணும் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.